பிஜேபியில வந்து அமித்ஷா அவர்கள் அங்க வந்திருந்தார் தமிழ்நாட்டுக்கு. பக்கத்துல நயினார் நாகேந்திரன் இருந்தாரு. அவரு ஆன் ஸ்பாட்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி கரூர் சம்பவத்துல வந்து செந்தில் பாலாஜி தான் முழுக்க முழுக்க காரணம்னு அமித்ஷா வச்சுக்கிட்டே சொல்றாரு. இது வரைக்கும் தாவேக்கா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பிஜேபி அவர்கள் எங்களுக்கு எதிரி, அவங்களோட எங்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் செட் ஆகல, அவங்கள நாங்க வந்து சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல பாஜக தாவேக்காவை காப்பாத்துற மாதிரியே இருக்கு ஒரு சில விஷயங்கள். ஏன்னா இன்னும் விஜய விசாரணைக்கு கூப்பிடவே இல்லை ஒரு செகண்ட் கூட. அப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, இதனால இப்படி பேசுறாங்க அப்படிங்கறது அவங்க சூழ்ச்சியோட பேசுறாங்களா இல்ல சூழ்ச்சி இல்லாம யதார்த்தமா பேசுறாங்களா அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு புரியும் யாரோட நம்ம சேரலாம், யாரோட சேரக்கூடாது அப்படிங்கறதும் அவர் விஜய்க்கு தெரியும்ல. அரசியல தான் மேம் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கணும். மக்கள் தெளிவாக இருந்தானா தெளிவான தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. தமிழ்நாடு திருப்பியும் சொல்கிறேன், அரசியலுக்கு பேர் போன ஒரு ஊர். டெல்லியை திரும்பி பார்க்குறது தமிழ்நாடு எப்பவுமே. ஸோ அதனால் தமிழ் மக்கள் எப்பவுமே தெளிவு தான். அவங்க யாரை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க.